கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க கர்த்தர் விரும்புகிறார். கடந்த நாளெல்லாம் கர்த்தர் நம்மை உங்களை பாதுகாத்தவர், வழி நடத்தினவர், உடைய விண்ணப்பங்களை கேட்டு பதில் கொடுத்தவர். இந்த கொள்ளை நோய்க்கெல்லாம் கர்த்தர் தப்புவித்து ஆண்டவர் இதுவரைக்கும் நடத்தினவர். இனிமேலும் கர்த்தர் நடத்துவாராக. சந்தோஷமாக இருங்கள். மறுபடியும் சொல்லுகிறேன், சந்தோஷமாக இருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களோடு கூட இருந்து நடத்துவாராக. இந்த காலை நேரத்திலும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கவனிப்பதற்கு முன்பாக ஜெபம் பண்ணுவோம். இந்த ஆராதனை முழுவதையும் கர்த்தருடைய ஆவியானவர் ஆளுகை செய்யும்படிக்கு ஜெபம் பண்ணும். கண்களை மூடி. மக இரக்கமுள்ள நல்ல பிதாவே, இந்த காலை நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த காலை ஆராதனையை கர்த்தர் ஆஸ்வதித்து ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை எங்கள் மூலம் வெளிப்படுத்தி நீர் இந்த காலை நேரத்தில் மகிமைப்பட நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆவியானவர் தொடர்ந்து எங்கள் மத்தியில் பெரிய காரியங்களை செய்யுங்க. இதை கேட்கிற இருதயங்கள் பலப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to the name of the Lord. மீண்டும் உங்களை சந்திப்பதிலே, கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு பகிர்ந்து கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். I am glad to meet you again and to share the word of God with you. இந்த காலை நேரத்திலும் நாம் ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். Let us turn our Bibles and read a verse in this morning time. 1 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 14வது வசனம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். 1 Samuel 16th chapter 14th verse. 1 Samuel 16th chapter 14th verse. கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. But the spirit of the Lord departed from Saul, and a distressing spirit from the Lord troubled him. வாசித்த இந்த வேத வசனத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் சவுலை முன்குறித்திருந்தார். அவரை சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ராஜாவாக அவனை அபிஷேகம் பண்ணி கர்த்தர் ஏற்படுத்தியிருந்தார். In the verse that we read, we see that the Lord has chosen Saul, and he has also anointed him to be the king for the people of Israel. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முதல் ராஜாவாக கர்த்தர் அவனை ஏற்படுத்தி கொடுத்தார். He has created Saul as first king of Israel. இவன் இஸ்ரவேல் ஜனங்களை முழு கோத்திரங்களையும் 12 கோத்திரங்களையும் ஏறக்குறைய 40 ஆண்டுகள் ராஜ்யபாரம் பண்ணி அவர்களுக்கு ராஜாவாக இருந்தான். Saul was the king for 40 years for all the 12 tribes of Israel. சில காலங்கள் கடந்த பின்பு சவுல் கர்த்தர் சொன்ன சில காரியங்களை சொன்னார். அதை அவன் செய்யாமல் அவன் அதை தவறி துணிகரமாய் அந்த காரியத்தை கர்த்தருக்கு விரோதமாய் செய்தான். After some days, the Lord told to Saul, and the Lord told something to Saul, but Saul was disobedient and he was careless about the word of God. அவன் செய்த பிறகு கர்த்தருடைய ஆவியானவர் அவனை விட்டு விலகினார். After he did not obey to the voice of God, the Lord moved away from him. ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. And there was a distressing spirit troubling Saul. இந்த சவுலை குறித்து 2 காரியங்கள். ஒரு தேவனால் ஏற்படுத்தப்பட்ட சவுல், ராஜாவாக ஏற்படுத்தப்பட்டவன். The Saul was created as a king by Lord. ஆனால் அவனோடு இருந்த பரிசுத்த ஆவியானவர் அவனை விட்டு விலகினார், நீங்கி போனார் என்று வாசிக்கிறோம். But we read that the Holy Spirit who was inside him has left him after some days. எவ்வளவு செல்வங்கள், பதவிகள், உயர்வுகள், அந்தஸ்துகள் இருந்தாலும் கர்த்தருடைய ஆவியானவர் இல்லைன்னா
ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை ஒன்றுமே இல்லை என்று சொல்லலாம். Whatever wealth or treasure that you may have in your life, if you do not have the Holy Spirit in your life, you have nothing. சவுலுக்குள்ளே அதிகாரம் இருந்தது, ஆளுமை இருந்தது, படைகள் இருந்தது, செல்வங்கள் இருந்தது, மேன்மைகள் இருந்தது, அந்தஸ்து இருந்தது, எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுத்திருந்தார். The Lord has given to Saul as so many authority, his power, his wealth, his prosperity, his so many blessings the Lord has given Saul. இவைகளை பெற்ற பின்பு அவனுக்குள்ளே இவைகளெல்லாம் கொடுத்த கர்த்தரை அவன் மறந்து கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போனான். After receiving all these blessings from God, he start to forget God who gave him this. கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், கர்த்தரால் ராஜாவாக ஏற்படுத்தப்பட்டவன், கர்த்தரால் அவனை உயர்ந்த பதவியிலே வைத்து நீண்ட காலம் ஆண்டவர் பயன்படுத்தினார். The Lord was anointed him, the Lord has given him power, given him authority, given him a kingdom, and he was ordained by God. ஆனால் இவைகளெல்லாம் பெற்ற பின்பு கர்த்தர் அவனை விட்டு விலகுவதற்கு நான் தெரிந்து கொண்ட 2 காரியங்களை உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்கிறேன். But after receiving all these things, the reason why the Lord has left or moved away from him, I have understood 2 things, 2 reasons I am going to share with you. கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். The Spirit of the Lord is moved away departed from Saul. கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. And the distressing spirit from the Lord troubled Saul. எப்பொழுது தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்று தேவனோடு கூட இருக்கிற அந்த உறவை எப்பொழுது இழக்கிறார்களோ அப்பொழுதே அசுத்த ஆவியினால் பிடிக்கப்படுவார்கள். Whenever the children of God receives the Spirit of God, when they start to lose the Spirit of God, the distressing spirit comes inside them. அசுத்த ஆவியினால் பிடிக்கப்பட்ட பிறகு அவன் மூலமாய் செய்த 2 காரியங்களை பகிர்ந்து கொள்கிறேன். After Saul received the evil spirit, the 2 things that evil spirit start to do through Saul, I am going to share with you. 1 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 12வது வசனம். 1 Samuel 15th chapter 12th verse. 1 Samuel 15th chapter 12th verse. மறுநாள் அதிகாலமே சாமுவேல் சவுலை சந்திக்க போனான். அப்பொழுது சவுல் கர்மேலுக்கு வந்து தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பம் நாட்டி பின்பு பல இடங்களில் சென்று கில்காலுக்கு போனான் என்று சாமுவேலுக்கு அறிவிக்கப்பட்டது. So when Samuel rose early in the morning to meet Saul, it was told Samuel, saying, Saul went to Carmel, and indeed he set up a monument for himself, and he has gone on around, passed by, and gone down to Gilgal. சாமுவேல் சவுலை சந்திக்க போகும்போது சவுல் அவன் ஒரு பெரிய ஜெயஸ்தம்பத்தை, ஒரு பில்லரை அவன் அடையாள சின்னமாக நிறுத்திவிட்டு அவன் மற்ற இடங்களுக்கும் சென்று கில்காலுக்கு சென்று விட்டான் என்று சாமுவேலுக்கு அறிவிக்கப்பட்டது. In the verse that we read, we see when Samuel was going to meet Saul, he was not found there, but Saul has created a monument for himself as a signature of Saul, and he went round by and he went to Gilgal. This news was informed to Samuel. இதற்கு முன்பாக ஆண்டவர் சொல்லுகிறார், ஏன் அவன் ஜெயஸ்தம்பத்தை, ஒரு பெரிய அடையாள சின்னமாகிய அந்த பில்லரை அவன் உருவாக்கி நிறுத்தினான் என்றால், அதற்கு முன்பாக ஆண்டவர் சொல்லுகிறார் 15:2வது வசனத்தில், சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் அந்த அமலேக்கை நீ சுத்தமாக அழித்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சவுலுக்கு சொல்லியிருந்தார்.
இவன் அதே போல செய்து அதுக்கு அந்த அமலேக்கியரை மேற்கொண்டதற்கு அடையாளமாக ஒரு ஜெயஸ்தம்பத்தை பில்லரை அவன் உருவாக்கி தனக்கு பெருமை உண்டாகும்படி கட்டி வைத்திருந்தான். The reason why Saul created a monument for himself as a signature of himself is the reason why when they were in their journey, Amalek came in between the journey to destroy Israel, and as the signature of winning against Amalek, the Lord told to build a monument, and he has built a monument. இந்த அமலேக்கு எப்பொழுது தம்முடைய ஜனங்களை வழிமறித்தான், அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினான் என்றால், எகிப்தை விட்டு புறப்பட்டு வரும் பொழுது மோசே அவர்களை வழிநடத்தும் பொழுது அந்த அமலேக்கியர் மோசேக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் விரோதமாய் யுத்தம் பண்ணினான். அந்த யுத்தத்தில் மோசேக்கு கர்த்தர் வெற்றியை கொடுத்தார். In the journey of the Israelites, while Moses was leading the crowd, the Amalekites who comes and destroys Israel, but they overcome Amalekites, and the Lord asked Moses to build a monument. இப்பொழுது இந்த ஜெயஸ்தம்பம் நாட்டினது எதற்காகன்னா, இந்த அமலேக்கியரை அவன் சவுல் ஜெயித்து அதற்கு அடையாளமாக இங்கே ஒரு ஸ்தம்பத்தை நிறுவியிருக்கிறான். The reason why Saul has created a monument for himself is a signature of overcoming Amalekites, and he has kept it. முற்காலத்தில் கடந்த காலங்களில் நீங்களும் நானும் விடுதலை பெற்று வரும் பொழுது, ஆண்டவராகிய இயேசுவுக்குள்ளே வரும் பொழுது, அநேக அமலேக்கியர்கள் நமக்கு விரோதமாய் எழும்பி பரம கானானுக்கு போகாதபடி தடைகளை கொண்டு வந்து நம்மை தடுத்த சம்பவங்கள், காரியங்கள் ஏராளம் இருக்கலாம். In early days of Christian life, we might have faced so many people like Amalekites who are a trouble to us to reach Canaan, who will not let us to reach Canaan, and there are so many incidents in our life you may have faced. வனாந்திரத்தில் பிரயாணம் பண்ணும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராய் வந்த அமலேக்கியர் அன்றைக்கு தோற்று போனார்கள், ஆனாலும் முற்றிலும் அழிக்கப்படவில்லை. During the journey of Israelites in the wilderness, though the Amalekites came and overtook Israelites, they did not win. Israelites did not win Amalekites completely. காலங்கள் கடந்தது. அதற்கு பிறகு வனாந்தரத்தை அவர்கள் கடந்து கானானுக்குள்ளே வந்தார்கள். கானானுக்குள்ளே வரும் பொழுது ஆசாரியர்களை கர்த்தர் முதலாவது வனாந்தரத்தின் பயணத்திலேயே ஆசாரியர்களை ஏற்படுத்தியிருந்தார். பிறகு இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துவதற்கு நியாயாதிபதிகளை ஏற்படுத்தியிருந்தார். நியாயாதிபதிகளின் காலம் முடியும் பொழுது ராஜாக்களை ஏற்படுத்தினார், தீர்க்கதரிசிகளை ஏற்படுத்தினார். ஆகவே இத்தனை கடந்து ஆசாரியர்கள், நியாயாதிபதிகள் இவர்களை கடந்து ராஜாக்கள் உருவாகும்போது முதல் ராஜாவாக சவுல் ஏற்படுத்தப்பட்டான். After days went by, the Israelites reached Canaan, and after they reached Canaan, the Lord during the journey itself he created the priests, and after that he created judges and then the kings, and in that and then he created the prophets. And before creating the king, the first king was the king Saul. பல நூறு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த அமலேக்கியர் வனாந்தரத்தில் தடுத்து நிறுத்தின அந்த சம்பவம், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பின அந்த அமலேக்கியை குறித்து இஸ்ரவேல் ஜனங்கள் மறந்து விட்டார்கள். ஆனால் அவர்களை நடத்தின கர்த்தர் அந்த அமலேக்கியை மறக்கவில்லை. After so many centuries, the people of Israelites forgotten the Amalekites who came and troubled them in their journey, but the Lord who led them and helped them to overcome Amalekites did not forget. இப்படி பல காலங்களை கடந்து தொடர்ந்து வந்த அந்த அமலேக்கே தான் சவுல் ராஜாவாக இருக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார் சாமுவேல் மூலமாக, எல்லாத்தையும் நீ அழித்து விட வேண்டும், அமலேக்கே முழுவதும் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக அழிச்சிடணும்னு சொன்னார்.
After all these centuries, Saul was announced by the king, the prophet Samuel, that he must not leave any Amalekite alive. He must destroy all the Amalekites. And the Saul listened to it and he destroyed it. ஆகவே சவுலுக்கு சொல்லப்பட்ட அந்த காரியத்தை சவுல் அந்த அமலேக்கியரை மேற்கொண்டு அவன் ஜெயித்ததற்கு அடையாளமாக தான் இந்த ஜெய ஸ்தம்பத்தை ஒரு பில்லரை உருவாக்கினான். That is why after doing what the Lord said to him, he destroyed and overcame all the Amalekites, and as a signature of overcoming Amalekite, he has created this monument. இந்த ஜெய ஸ்தம்பம் எதற்காக உருவாக்கப்பட்டது என்றால், தனக்கு ஒரு பேர் உண்டாகும்படி, தனக்கு பெருமை உண்டாகும்படி, புகழ் உண்டாகும்படி சவுல் அதை ஏற்படுத்தினான். Saul set up this monument in order to create a glory for himself, a fame for himself. எப்பொழுது அவனுக்குள்ளே பெருமை வர ஆரம்பித்ததோ அப்பொழுதே அவனுக்குள்ள அதிகாரங்கள் எல்லாம் பறிக்கப்பட்டு போனது. The time when he has received the spirit of pride in his heart, the time he has lost all his authority. ஆகவே இந்த பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். That is why we read that the Lord is against those who are proud. இந்த வார்த்தை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் இதை திரும்ப சொல்லலாம். பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் தேவன் எதிர்த்து நிற்கிறார். The people who are listening to this word of God right now, let us again say this verse, that the Lord is against the pride. இப்போ சொல்லுங்க, சவுலை போல பெருமைக்கு ஏற்ற காரியத்தை செய்யாதிருங்கள். So now we must not do the thing that is that Saul that did for his own pride. பெருமையானவைகளை பேசாதிருங்கள். Do not speak pride. பெருமையானதை தன்னை குறித்து பெருமையாய் நினைக்காதிருங்கள். Do not think about yourself pride. கர்த்தருக்கு விரோதமாய் பெருமை பாராட்டாதிருங்கள். Do not think pride against God. ஆகவே சவுலுக்குள்ள அந்த பெருமை உருவாக ஆரம்பித்தது. So this pride started to form in the heart of Saul. ஆகவே கர்த்தர் அவனுக்கு முதல் விரோதியாய் எதிரியாய் ஆண்டவர் எழும்பினார். So the Lord rose against Saul as his own enemy. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு நாளும் பெருமைக்கு இடம் கொடாதிருங்கள். The children of God should not give any place for the pride. இரண்டு பேர் தேவனுடைய ஆலயத்திற்கு ஜெபம் பண்ண போனார்கள், பரிசேயனும் ஆயக்காரனும். Two of them went to the church, and the one is a Pharisee and another one is tax collector. அங்கே தேவனுடைய ஆலயத்துக்கு முன்னால் பரிசேயன் ஜெபம் பண்ணுகிறான். நான் உமக்கு இதெல்லாம் செய்திருக்கிறேன், இதெல்லாம் கொடுத்துருக்கிறேன், நான் இப்படிலாம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் ஜெபம் பண்ணிவிட்டு கடைசியாக சொல்லுகிறான், இந்த ஆயக்காரனை போல நான் இல்லை அப்படின்னா அவனை விட நான் நல்லவன்ற பெருமை அவனுக்குள்ளே இருந்தது. In front of the temple of God, this Pharisee pray that Lord, I do these things, I pray so many times, I fast so many times, I follow all the commandments, and finally at the end of his prayer he looks at the tax collector and says, I am not like this tax collector collecting taxes, and he prays like this. அந்த ஆயக்காரன் ஜெபம் பண்ணா அவன் தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்க்காமல் மார்பிளை அடித்து கொண்டு நான் பாவி என்று உணர்ந்து தன் பாவங்களை அறிக்கை செய்து அவன் ஜெபித்தான். And the tax collector starts to pray, even not willing to face the face of the Lord, but he prays convicting God. He is sorry about his sins and he was praying. அவன் ஆயக்காரன் தேவ சமூகத்தில் தன்னை தாழ்த்தி தன்னை தேவ சமூகத்திலே ஜெபித்தான். The tax collector humbled himself in the presence of God and he prayed. கர்த்தர் சொல்லுகிறார், அந்த பரிசேயன் அல்ல, இந்த ஆயக்காரனே நீதிமானாக்கப்பட்டவனாய் அவன் போனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. The Lord says, not the Pharisee but the tax collector has turned as a righteous and he left. ஆலயத்துக்கு வருகிற பிள்ளைகள்
நீங்கள் எதை செய்தாலும் எதை பேசினாலும் எங்கு சென்றாலும் பெருமையானவைகளை மட்டும் நீங்கள் பேசாதிருங்க, நினையாதிருங்க, சிந்தியாதிருங்க, செயல்படாதிருங்க. The people who are coming to the temple of God, when you go anywhere, when you sit anywhere, when you stand anywhere, please do not use the words of pride in your life. எல்லாவற்றிலும் உங்களை தாழ்த்தும்போது தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை தருகிறார். When you humble yourself in everything, for the humble the Lord gives his grace. பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, தாழ்மையா இருங்க, கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவார். Turn to your next person and say, be humble, the Lord will give you grace. தாழ்மையா இருங்கள், கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவார். Be humble and the Lord will grant you grace. ஆகவே இந்த ஆயக்காரன் தேவனால் கிருபை பெற்றவனாக, ஆசீர்வதிக்கப்பட்டவனாக, பாவங்கள் மன்னிக்கப்பட்டவனாக அவன் கடந்து போனான். So that is why this tax collector has received mercy, has received redemption from sin, and he left that place. பரிசேயனைப் போல பெருமையானவைகளை மற்றவர்களை தரைக்குறைவாக எண்ணி நீங்கள் உங்களை மேன்மைப்படுத்தி எண்ணாதிருங்கள், பேசாதிருங்கள். Like Pharisee, do not think about others low and do not take pride in your heart. ஆகவே சவுலுக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு பெருமையின் ஆவி அவனுக்குள்ளே இருந்தது, வந்தது. So Saul has this kind of spirit of pride in his heart. கர்த்தருடைய ஆவியானவர் விலகுவதற்கு இந்த பெருமையின் ஆவி ஒரு காரணம். எங்க பெருமையின் ஆவி இருக்குதோ கர்த்தருடைய ஆவியானவர் அங்கே இருக்க மாட்டார். The reason why the spirit of God moved away from Saul is a reason because the spirit of pride that Saul had. அடுத்தது சவுலுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஏன் அவனை விட்டு விலகினார், ஏன் பொல்லாத ஆவி அவனுக்குள்ளே வந்தது என்றால், முதலாவது பெருமை, இரண்டாவது 1 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்கள். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22வது வசனமும் 23வது வசனத்தையும் வாசிக்கலாம். First reason that Saul, the Lord moved away from Saul is pride, and the second reason we read in 1 Samuel 15th chapter 22nd to 23rd verse. 1 Samuel 15th chapter 22nd and 23rd verse. அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம் என்றான். இரண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும், முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியாய் இருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினால் அவர் உம்மை ராஜாவாய் இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றான். As the Lord has great delight in burnt offerings and sacrifices, as in obeying the voice of the Lord, behold, to obey is better than sacrifice, and to eat than the fat of rams. For rebellion is as the sin of witchcraft, and stubbornness is as iniquity and idolatry. Because you have rejected the word of the Lord, he has also rejected you from being king. 27வது 28வது வசனத்தையும் அதிலே தொடர்ந்து வாசிக்கிறேன். 27ம் 28வது வசனமும். I will also read the 1 Samuel 15th chapter 27th and 28th verse. 28, 27th and 28. போகும்படி சாமுவேல் திரும்புகிற போது சவுல் அவன் சால்வையின் தொங்கலை பிடித்து கொண்டான், அது கிழிந்து போயிற்று. அப்பொழுது சாமுவேல் அவனை நோக்கி, கர்த்தர் இன்று உம்மிடத்தில் இருந்த இஸ்ரவேலின் ராஜ்யத்தை கிழித்து போட்டு உம்மை பார்க்கிலும் உத்தமனாய் இருக்கிற உம்முடைய தோழனுக்கு அதை கொடுத்தார் என்றான். And as Samuel turned around to go away, Saul seized the edge of his robe, and it tore. So Samuel said to him, the Lord has torn the kingdom of Israel from you today, and has given it to a neighbor of yours who is better than you. சவுலுக்கு சொல்லப்பட்டது, நீ அமலேக்கை மேற்கொண்டு மிருக ஜீவன்கள், குழந்தைகள், பெண்கள் எல்லாரையும் அழித்து, ராஜாவை நீ அழித்து எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் பண்ணணும், அழிச்சிடணும்னு சொன்னார். The
Saul was set to destroy all the Amalekites, the animals, the humans, the kings and offsprings and everything. ஆனால் சவுல் யுத்தம் செய்து எல்லாவற்றையும் பிடித்து அழிச்சிட்டு அதில் கொழுமையான சில மிருகங்களை கொண்டு வந்தான். அந்த அமலேக்கினுடைய ராஜாவை அழிக்காதபடி கொல்லாதபடி அவனையும் கொண்டு வந்திருந்தான். The Lord has told Saul to destroy everything that belongs to Amalekites, and the Saul destroyed everything, but he has brought back the king Amalek and also the fatty animals and to him. அதில் அமலேக்கை மேற்கொண்டு அதில் இருக்கக்கூடிய சில மிருகங்களை அவன் கொழுமையானதை கொண்டு வந்து அடைத்து வைத்திருந்தது மாத்திரமல்ல, சாமுவேல் வந்து விசாரிக்கும் பொழுது நான் கர்த்தர் சொன்னது போலவே நான் செய்தேன் என்று பொய் சொல்லுகிறான். Not only he brought the fatty animals with him, but he also answers to Samuel while he asks him. Saul tells to Samuel, as the Lord has told me, I have overcome everything and destroyed everything. He is lying to Samuel the king as prophet. சாமுவேல் திரும்பவும் கேட்கிறார், எனக்கு காதில் கேட்கிற அந்த சத்தம் என்ன, மிருகங்களுடைய சத்தம் கேட்கிறதே என்று சாமுவேல் சவுலை கிட்ட கேட்கிறார். Again Samuel looks to Saul and asks him, I could hear a sound, a noise of the animal. What is the noise? சவுல் சொல்லுகிறான், இது கர்த்தருக்கு பலி செலுத்துவதற்கு கொழுமையானதை நல்ல தரமானதை நான் கொண்டு வந்து வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். Saul replies that I have brought the best and fatty animal to offer to God. ஆகவே சாமுவேல் சொல்லுகிறார், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ அப்படி என்று சாமுவேல் சவுலிடத்தில் கேட்கிறார். So Samuel asks Saul, as in obeying the voice of the Lord, is it better to sacrifice and to eat the fat of rams? அப்போது சாமுவேல் சில காரியங்களை பேசிட்டு அவனுடைய ராஜ்யபாரம் முடிஞ்சதுன்னு சொல்லி பேசும் பொழுது அப்போ அவன் கெஞ்சிறான், நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமுவேல் கிட்ட சவுல் அதை அறிக்கை செய்கிறான். So after Samuel saying few things to him, and he also tells that your kingdom is torn and it is over. So now Saul is begging to Samuel that I have made a mistake, please forgive me. சவுல் அழைக்கிறான், நான் கர்த்தரை பணிந்து கொள்வதற்கு என் கூட நீ கண்டிப்பாக வரணும்னு சொல்லி சாமுவேலை அழைக்கும்போது சாமுவேல் மறுக்கிறார். So Saul called Samuel with him to come and asks to pray to meet the Lord. அப்பொழுது சவுல் சாமுவேலுடைய அந்த வஸ்திரத்தை பிடிக்கும் பொழுது அது கிழிந்து போகிறது. So Samuel refuses to come with him, but Saul has grabbed the robe of Samuel and the robe was torn. அதை பார்த்து சாமுவேல் சொல்லுகிறார், உன்னுடைய ராஜ்யத்தை கர்த்தர் உங்ககிட்ட இருந்து அதை எடுத்துட்டார், அந்த ராஜ்யபாரத்தை எடுத்துட்டு உன்னை விட உத்தமமாக இருக்கிற உன்னுடைய தோழன் தாவீதினிடத்தில் அதை கொடுக்க போகிறார் சொல்லிட்டார். So after seeing that after seeing that the robe was torn, he is saying that your kingdom is also torn and the Lord has taken it away from you, but he is giving to your neighbor who is your friend David, and he gave it to David. So இந்த சம்பவங்கள் முடிந்த பிறகு 35வது வசனத்தில் சவுல் மரணமடையும் நாள் மட்டும் சாமுவேல் அப்புறம் அவனை கண்டு பேசவில்லை. இஸ்ரவேலின் மேல் சவுலை ராஜாவாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டது நிமித்தம் சாமுவேல் சவுலுக்காக துக்கித்து கொண்டிருந்தான் என்று வாசிக்கிறோம். அதாவது சவுல் மரிக்கிற வரைக்கும் சாமுவேல் சவுலை சந்திக்கவில்லை என்று இந்த வசனத்தில் வாசிக்கிறோம். After this incident, Samuel did not see Saul or meet Saul until the death of Saul, and Saul dies. ஸோ இந்த காரியங்கள் நடந்த பிறகுதான் இந்த வார்த்தையில் நம்ம வாசிக்கிற 16-14 கர்த்தருடைய ஆவி
சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது என்று வாசிக்கிறோம். ஸோ இந்த வேத வசனத்தில் இப்போ வாசித்து தியானித்ததில் என்ன சொல்கிறோன்னா, கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு சவுல் கீழ்ப்படியவில்லை. மாறாக அவன் சாமுவேலிடத்தில் பொய் சொல்லி அவன் தன்னை தப்பித்து கொள்ள பார்த்தான். In the verses that we read, we see that first thing Saul did was he did not obey the voice of the Lord, and secondly he lied to Samuel and he tried to escape from this. கர்த்தர் சவுலை விட்டு விலகுவதற்கு இது கீழ்ப்படியாமை ஒரு காரணம். The reason the Lord moved away from Saul is the disobedience. கர்த்தருடைய வார்த்தைக்கு யாரெல்லாம் கீழ்ப்படியலையோ அங்கே கர்த்தர் அவர்களோடு கூட இருக்க மாட்டார். All those who do not obey to the voice of the Lord will not be with them. ஒரு பொல்லாத ஆவி அவர்களுக்குள்ளிருந்து செயல்படுவதை, கிரியை செய்வதை காண முடியும். We could see that there is a distressing spirit, evil spirit begins to work in them. அந்த பொல்லாத ஆவி அவனுக்குள்ள வந்த பிறகு பார்த்தீங்கன்னா சவுலுடைய வாழ்க்கையில் எல்லாமே வித்தியாசமாக கொடூரமான காரியங்களை துணிகரமாக செய்ய ஆரம்பித்தான். After this, after he had the evil spirit in him, he started to do all disgusting stuffs, and he started to do it without any intention. So சவுலுடைய மரணம் ரொம்ப பரிதாபமான ஒரு மரணமாக முடிந்தது. And the death of Saul became very tragic. ஏன்னா கர்த்தர் அவனோடு கூட இல்லை. The reason because the Lord was not with him. கர்த்தருடைய ஆவியானவர் அவனை விட்டு விலகினார். The spirit of the Lord was moved away from him. இன்றைக்கு அநேக பிள்ளைகளை இந்த பொல்லாத ஆவி அலக்களித்து கொண்டிருக்கிறது. Today there are so many children of God, this distressing spirit is troubling them. அநேகருக்குள்ளே இந்த கீழ்ப்படியாமையின் ஆவியை, பொல்லாத ஆவி அநேகருக்குள்ளே அந்த கீழ்ப்படியாமையை கொடுக்கிறது. This evil spirit is giving this spirit of disobedience in so many people. இந்த கீழ்ப்படியாமையின் ஆவி மாத்திரமல்ல, பெருமையின் ஆவியையும் பொல்லாத ஆவி ஒரு மனிதனுக்குள்ளே அனுப்புகிறான். The evil spirit does not only send the spirit of disobedience, but it also sends the spirit of pride in them. சவுலுக்குள்ள பார்த்தீங்கன்னா பொய் சொல்லுகிற ஒரு ஆவி, பொய் சொல்லுகிறது. அப்போ பொல்லாத ஆவி உள்ளே வரும் பொழுது பொய் அவங்க ஒரு துணிகரமாக பேசுவாங்க. In Saul we could see he started to lie so many he is not telling the truth always. He is very much lethargic to speak lies. இந்த பொல்லாத ஆவி சவுலுக்குள்ள வரும் பொழுது தாவீதை அவன் எத்தனையோ முறை கொலை செய்வதற்கு அந்த ஆவியினால் ஏவப்பட்டு அவன் கொலை செய்ய முயற்சித்தான். When this evil spirit came inside Saul, he started to destroy David so many times. இந்த காலை நேரத்திலும் கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய அபிஷேகத்தை, வல்லமையை பெற்று கர்த்தருடைய ஆவியானவரோடு கூட இசைந்து நடக்கும் பொழுது, அவரோடு கூட நீங்கள் இணைந்து கொள்ளும் பொழுது உங்களை கர்த்தர் பாதுகாப்பான பாதையில் நடத்துவார். In this morning time, the children of God who is like to obey the voice of God, if you give your life to God, if you give your hands to God, He will lead you in the right path. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில வெற்றியின் பாதையிலே கர்த்தர் நடத்துவார். The Lord will lead you in the victorious way in your life. சிலருடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு இடம் கொடுக்காத போனதினால் துணிகரமான பாவத்திற்கு உள்ளாகப்பட்டிருக்கிறார்கள். There are so many people in their life because of not giving their life to God, they are started to do so many sins. இன்னும் பொல்லாத ஆவி ஒரு மனிதனுக்குள்ள வந்தால் அந்த அசுத்த ஆவி அவங்கள ஒரு மனிதனே தன்னைத்தானே காயப்படுத்தி கொள்ளுவான். If the evil spirit comes inside a person, the person himself attacks himself.
அசுத்த ஆவி, பொல்லாத ஆவி ஒரு மனிதனுக்குள்ளே வரும் பொழுது அவன் மனிதர்களோடு கூட உறவாட அன்பாய் இருக்க விட மாட்டான். If this evil spirit comes inside a person, he will not let this person to be lovely, to be in love with other persons. அவன் மற்றவர்களை காட்டிலும் வித்தியாசமான செய்கைகளை செய்யக்கூடிய, எல்லாராலும் பயமுறுத்தக்கூடிய, வெறுக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பான். And when the evil spirit comes into a person, this person will look like a giant or a demonic spirit. அன்பான வார்த்தைகளை பேச மாட்டான், மாறாக கோபமூட்டுகிற, கொலை செய்யக்கூடிய அளவுக்கு அவன் துணிகரத்தின் ஆவியை கொடுப்பான். The person who has a spirit of evil in him, we will not speak the words of love, but he will speak the words of anger, and he will also have the spirit of killing others. பொல்லாத ஆவி ஒரு மனிதனுக்குள்ளே வரும் பொழுது அவன் பாவத்தை தண்ணீரை போல குடிக்கிறவனாக இருப்பான். When the evil spirit comes into a person, that person will drink sin like a water. பொல்லாத ஆவி ஒரு மனிதனுக்குள்ளே வரும் பொழுது அவன் ஜெபம் பண்ண மாட்டான். When the evil spirit comes inside a person, that person will not pray. வேதத்தை தொட மாட்டார்கள். He will not touch the Bible. தேவனுடைய ஆலயத்துக்கு வர மாட்டார்கள். He will not come to the temple of God. பரிசுத்தவான்களோடு கூட இருக்கிற ஐக்கியத்தை அவர்கள் விரும்ப மாட்டார்கள். They will not be interested to have a relationship with the servants of God. ஒரு பொல்லாத ஆவி ஒரு மனிதனுக்குள்ள வரும் பொழுது நஷ்டத்தை, இழப்புகளை உண்டாக்கும்படி சில காரியங்களை செய்ய வைப்பான். When the evil spirit comes inside a person, the evil spirit will make him do things that are unnecessary, that will bring so many losses. ஆகவே இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் உன்னோடு கூட இருந்தால் கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. So in this morning time, if the Lord, the spirit of the Lord is in you, please raise your hands and glorify the name of the Lord. கர்த்தருடைய ஆவியானவர் உன்னோடு கூட இருக்க வேண்டும். The spirit of God must stay within you. பொல்லாத ஆவிக்கு இடம் கொடுக்காதிருங்கள். Do not give place to the spirit of evil. பொல்லாத ஆவிக்கு இடம் கொடுக்காதிருங்கள். Do not give place to the spirit of evil. ஆகவே இந்த காலை நேரத்திலும் கர்த்தர் சவுலை விட்டு விலகின உடனே பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. So when Saul was moved away from God, or God moved away from Saul, the distressing spirit came inside Saul and it kept troubling him. அநேக காரியங்கள் உன்னை கலங்க பண்ணி கொண்டிருக்கிறதா, அல்லது உன்னை ஆறுதலாய், சமாதானமாய், மகிழ்ச்சியாய் உன் வாழ்க்கை தொடர பண்ணுகிறதா என்று யோசித்து பாருங்கள். So in this morning time, discern yourself and see things that are troubling you, or it is giving you peace and joy. பொல்லாத ஆவி ஒரு மனிதனுக்குள்ள வரும் பொழுது குடும்பத்துக்குள்ள சமாதானத்தை இழக்க பண்ணுவான். When the evil spirit comes inside a family, it will make you lose the peace. தரித்திரத்தை கொண்டு வருவான். It will bring poverty. சாபத்தை கொண்டு வருவான். It will bring a curse. கடைசில ஒன்றுமில்லாமல் அழித்து விடுவான். So it will finally destroy without anything. இந்த காலை நேரத்தில் எல்லாரும் கண்களை மூடி, பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட இருக்க வேண்டும் என்று விரும்புகிற பிள்ளைகள் எழுந்து நின்று நீங்கள் கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. பொல்லாத ஆவிக்கு நீங்க இடம் கொடுக்காதிருங்கள். In this morning time, all those who want to the Holy Spirit, stand up and receive the Holy Spirit and ask him to bless you. சவுலுக்குள்ள இருந்த கர்த்தருடைய ஆவியானவர் விலகி அவனுக்குள்ள பொல்லாத ஆவி வருவதற்கு காரணம் ஒன்று கீழ்ப்படியாமை, இன்னொன்று பெருமை, இன்னொன்று பொய்யின் ஆவி. இப்படிப்பட்ட சவுலை விட்டு அவர் விலகி போனார். When the spirit of God moved away from Saul, because he had the distressing spirit, he had three reasons. He had pride in his heart, he was disobeying the word of God, and he started to lie. இந்த காலை நேரத்தில் கரங்களை உயர்த்தி கர்த்தருடைய ஆவியானவர் உன்மேல் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். கர்த்தர் உன் குடும்பத்தின் மேல் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். பொல்லாத ஆவிக்கு இடங்கொடாதபடி உன்னை வேலி அடைத்து பாதுகாக்க விரும்புகிறார். In this morning time, the Lord wants to stay in your family. He wants to be with your family. He wants to be with you, and he wants to lead you in this morning time. இந்த காலை நேரத்தில் கண்களை மூடி அப்படியே ஜெபம் பண்ணுவோம். சவுலுக்குள்ள இருந்த கர்த்தருடைய ஆவியானவர் விலகினதினால் அவனுடைய முடிவு பரிதாபமாக இருந்தது.
In this morning time, let us close our eyes and pray that as the Spirit of Lord moved away from Saul, the end of the life of Saul was very much tragic. இந்த பொல்லாத ஆவிகள் உங்களையோ உங்கள் குடும்பத்தையோ குடும்பத்தில் உள்ள நபர்களையோ அல்லது உனக்கு உண்டான ஒன்றையும் தொடாதபடி கர்த்தருடைய பிரசன்னம் உன்னையும், யோபு சொல்லுவது போல பிசாசு சொல்கிறான், யோபு ஆண்டவர்கிட்ட சொல்கிறான், பிசாசு நீர் அவனையும் யோபுவையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ என்று சொல்லுகிறான். Let us pray in this morning time that the Lord should cover us, our family from the evil spirit, and He should protect us, as Job says. Yes. Satan says to God about Job, as you have not fenced the life of Job, the family of Job. இந்த காலை நேரத்தில் உன்னையும் உன் மனைவி பிள்ளைகளையும் கணவரையும் உனக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாப்பாராக. கரங்களை உயர்த்தி நல்ல ஜெபம் பண்ணுவோம். இனி பொல்லாத ஆவிக்கு இடம் கொடுக்காதீங்க, பெருமைக்கு இடம் கொடுக்காத, பொய்க்கு இடம் கொடுக்காத, கீழ்ப்படியாமைக்கு இடம் கொடுக்காத. கர்த்தர் உன்னை விட்டு விலகிட்டா நிலைமையெல்லாம் பரிதாபமாக இருக்கும், ரொம்ப பரிதாபமாக இருக்கும். ஆனால் கர்த்தர் உன்னை விட்டு விலக மாட்டேன்னு சொல்லியிருக்கிறார். நீ விலகாமல் எச்சரிக்கையாயிரு. இந்த பொல்லாத ஆவி உனக்குள்ளே வந்துட்டா உன் நிலைமையே, உன் குடும்ப வாழ்க்கையே, உன் பொருளாதாரமே எல்லாம் தலைகீழாக மாறிவிடும். கரங்களை உயர்த்தி நம்ம ஜெபம் பண்ணுவோம். இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த காலை நேரத்திலும் கூட சவுலுக்குள்ளே இருந்த கர்த்தருடைய ஆவியானவர் விலகி அவனுக்குள்ள ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணினது என்று வாசிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் விட்டு விலகாமல் இருந்து அவர்களை பாதுகாத்து கொள்ளுங்க. பிசாசு ஒரு நாளும் பிள்ளைகளை தொடக்கூடாது ஆண்டவரே. பிசாசுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. பிசாசுனுடைய கிரியைகள் எந்த குடும்பத்துக்குள்ளே வரக்கூடாது ஆண்டவரே. யாரெல்லாம் கீழ்ப்படியாமைக்கு, பெருமைக்கு, பொய் பேசுவதில் பொய்யின் ஆவிக்கு இடம் கொடுத்திருக்கிறார்களோ இன்றைக்கு அவர்களுக்குள்ள ஒரு விடுதலை வரட்டும். பிசாசுக்கு எதிர்த்து நிற்கக்கூடியவர்களாய் நிறுத்த நான் ஜெபம் பண்ணுகிறேன். வீட்டை சுற்றிலும் தேவ மகிமை மூடி இருக்கட்டும் ஆண்டவரே. ஒரு வெற்றியை காண கர்த்தர் உதவி செய்வீராக. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறேன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் நம் அனைவரோடும் மாறாமல் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக.